சரி எதுக்கு வந்த ஐயா? அவனை பழிக்க வேண்டாம். பழிக்க வேண்டாம். அவன் பகவான். அவன் பகவான் ரைட். உண்மை சொல்றேன். இவன் 5 பேரு ஒரு பெண்ணை மணக்கிற தாய் வார்த்தை கேட்டுன்றான். இவன் 5 பேர்ல எவன்னா ஒருத்தர் காலமாகிட்டாள். மற்ற 4 பேர் இருக்கிறான். காலமானவனுக்கு திரௌபதி மாங்கல்யம் எடுத்துட்டா இல்ல உயிரோடுக்கிற புருஷனுக்கு மாங்கல்யம் வச்சுட்டா நீங்களே சொல்லுங்க. ஏதோ தெளிவடாச்சு ஒரு ஆடவா தவறி விட்டான். அந்த அம்மா என்ன மாங்கல்யம் இவன் 5 பேர்ல எவனா செத்தா மாங்கல்யம் எடுப்பாங்களா அப்படி வச்சிருப்பாங்களா? பகவான் சொல்லு உண்மையா ஆண்டவன் விஜயன். அவங்க தெய்வம் இருப்பீங்க. யாரு? மண்ட பாண்டுவன். அவனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. உனக்குதான் அழிவு. யாரு தெய்வம்? யாரு தெய்வம்? நீங்கள் எப்படி பிறந்தியோ அதே போல அந்த கண்ணன் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம், உண்ணுவது ஓரிடம், உறங்குவது ஓரிடம். அப்படியப்பா? பிறந்த இடம் எங்கே, வளர்ந்த இடம் எங்கே? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாத கண்ணாடி அவனாண்ட அங்க கூப்பிட்ட தர்மராஜா, ஏன் அவனிடம் வாய் வார்த்தை ஆடுகிறாய்? மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஒரு அண்ணன் தாத்தா அடமடிய உண்டா தந்தா கேள்வி மஞ்சள் மாடிக்கோ சரி, என்ன கேட்க போகிறாய்? உன்னுடைய தந்தை யாரு? சந்தன மகாராஜா அல்லது காங்கை என்று உரைப்பார்கள். உன்னுடைய தாயார அப்படி இருக்க அந்த சந்தன மகாராஜா மைந்தனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் உன்னுடைய தந்தை சென்றான். எங்கே? தானக வேட்டையாடி உண்மை கங்கா நதியிலே வந்து நீராடு ஏத்திலே பார்த்தால் கங்கையானவள். இந்த சந்தன மகாராஜா உள்ளத்தை நாம் பறிச்சுகள் வந்து மோதலி உருவம் எடுத்து அந்த கரை மீது வந்திருந்தார். பார்த்தா அவன் சந்தன மகாராஜா அந்த பெண் மீது ஆசை கொண்டார், ஆசைப்பட்டார். உடனே அந்த அம்மா பார்த்தா யாரு? கங்காதேவி. ஆமா ஐயா, ஏற்கனவே திருமணம் முடிந்து 8 பிள்ளைகளுக்கு தேவைப்படுறாங்க. ஆமா 8 பிள்ளை அண்ணன் என்ன? ஆமா, என் தந்தைக்கு நாங்க 8 பேர். நான் 8வது ஐயா. இந்த 8வது பிள்ளை எட்டி பாக்குற வீடு குடிச்சு அவர் எட்டு. இவன் மட்டும் இல்ல, பெண்ணு கூட சொல்றேன். யார் வீட்டுல 8வது பிள்ளையோ பெண்ணு இருக்குதோ எதிர் வீடு கண்டிப்பா விளங்காது. நீங்க நான் சொல்றது வச்சுங்க. ஆமா, அந்த மாதிரி 8வது பிறந்தால் அப்படியா? அது போல கிரக பலம் உனது. அதுதான் பெரிய சொல்லுவாங்க. 8 எல்லைக்கு அப்பால் எல்லைக்கல் இருக்கு ஒரு கிராமத்துல. அந்த எல்லைக்கல்ல நாம இருக்கோம், விபத்து பட்டிருக்கோம். அந்த எல்லைக்கல்லை கொண்டு வந்து நாம அது வாய்ப்படி வலது பக்கம் நட்டு வச்சு தினந்தோறும் அதுக்கு ஜலம் கொட்டி குங்குமம் போட்டு வச்சு தூபதீப காட்டி பூஜை செய்து எதிர்விட்டு பிள்ளைய பார்த்தா அந்த சகுனம் அணுகாது, நேராது. அந்த சகுனம் நீ. நான் 8வது. ஆமா, அந்த 8 பிள்ளை இருக்கு. நம்பி தாத்துப்பட கங்கா கேட்க, ஐயா அந்த 8 பிள்ளை இறக்கணும், பிறகு என்ன நீ மணக்கணும், நாம் இரவும் உறவாடணும். சொன்னது உண்மைதான். உடனே என்ன செய்யணும்? அந்த 8 பிள்ளை கொண்டாந்து எனக்கே நீ தகனம் செய்து விடு. ஆமா, அப்படி என்று 7 பிள்ளைகளை கொண்டு விட்டான் ஒப்ப. என் தந்தையானவர் எனக்கு முன்னே பிறந்தவர் 7 அண்ணன்மார்களை கொன்றார். கங்கா நதியில விட்டுட்டான். 8வது பிள்ளை உன்னை கொல்லும் பொருட்டு வேகமாக வந்த போது நீ என்ன உரைத்தாய்? தந்தையே, என்னை கொல்ல வேண்டாம். எனக்கு நாடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னை விட்டு விடுங்க, நான் இப்படியே சென்று வீட்பம் எடுத்து செல்கிறேன் என்று உரைத்தேன். இல்லற வாழ்க்கையை வெறுத்து துறவரியாக தானே நான் காட்டுக்கு செல்கிறேன் என்று உரைத்தேன். புறப்பட்ட உடனே எங்கே சென்று
கங்காதேவிய மனம்தான். ஆமா. பிறகு எங்கி சென்றா நீ? பரசுராமனிடத்தில் வில்வித்தை அங்க சென்று விழுந்து இருக்கும்போது அம்பி அம்பாளுகள் ஆமா. கொண்டு புரிந்து இல்லற போனேத்து ஐயா இவ்வளவு நாளா பணிவிட செய்கிறோம், எங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் செய்யக்கூடாதா என்று கேட்க, பெண்ணே நீங்கள் யாது வரை கேட்டாலும் அதுக்கே பரசுராமர் பரசுராமர் ஐயா உன்னுடைய கிருபாகடாட்ச வேண்டுமானால் உங்களுடைய வாரிசு எங்கள் கருவுற்று வர வேண்டும், சுமக்க வேண்டும் என்று உரைத்தார். அந்த அருள் பார்த்த போதும் பெண்ணு நானும் சத்தியம் செய்திருக்கேன். என்னவென்று? என்னுடைய தாய் ரேணுகா தேவி, ஆமா, அந்த ரேணுகா தேவியை சூரியகத்தை பிறந்த கார்த்திவீரியன் கற்பை கடுத்திருக்கிறார். ஆமா, அந்த கார்த்திவீரிய பரம்பரையை 21 தலைமுறை கருவறுப்பதாகத்தானே நான் விருது குறிக்கிறேன். இல்லறவாக ஈடுபட மாட்டேன் என்று விருது குறிக்கிற தயார் இருக்கிறேன். மறுத்து விட்டார். அப்படி மறுத்த பிறகு உடனே வேண்டுமானார் என்னை காமித்தார். என்னுடைய சீடன் அதோ இருக்கிறார் பீப்பன், அவனிடம் சென்று உங்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சொல்ல அந்த அம்பி அம்பாளி உன்னிடம் இல்ல நீ என்ன வளர்த்தாய்? நான் குரு வழியோ அவைதான் என்று நானும் மறுத்து விட்டேன். அது பார்த்தா குரு பார்த்தா இதான் சொல்லுவாங்க. என்னவென்று? குரு வார்த்தை தவறுனவன், ஆபத்துக்கு உதவாத பள்ளையும், அரும்பசி தீராத அன்னமும், தாகத்தை தனியா ஜலமும், குருவார்த்தை கேளாஷீடனும். அந்த குருவார்த்தை நீ கேட்டியா? இல்லை. சரி, உன்னை என்ன கேட்பது? இந்த தர்மத்தை தவறு திருவன் சபையில் கூடாது. யாருக்கு கூடாது? நான் போகிறேன். இன்றைய தினம் இருந்து போதனை புதுத்து நாளை போப்பா. உன் இடத்திலே போஜனம் புசிப்பதை விட நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். என்னப்பா? அட மன்னர்கள் சூழ்ந்து பொன்னாளர் காதி மன்னர்கள் சூழ்ந்து பொன்னாளர் காதி சபையிலே ராஜசூயாக செய்யல இந்த யாகத்திலே இந்த கண்ணன் வரலாமா? என்னப்பா? அவன் காட்டில் ஒரு குடும்பத்தை 2 குடும்பமா பிரிப்பாரு. அண்ணன் தம்பிக்கு சண்டை சத்துரு, மாமியார் மகனும் சண்டை சத்துரு, பஞ்சாயத்துல ஓர வஞ்சனை, இதுதான் அவன் பழக்கம். அதெல்லாம் ஒரு குடும்ப விளையாட்டுப்பா. குடும்பம் விளையாட்டுப்பா. குடியிருப்பிலே குந்திட்டு வருவான் அவன். அப்படியா? காரியம் இல்லாது ஜெலுமித்து உட்கார்ந்து பாடுறான். அது மட்டுமல்ல, காலை கூலிக்கும் பெண்கள் சேலைக்கு